சார், விஜய் மேல வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டுனா கரூர் சம்பவம் தான். 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஸ்பாட்லயும் நிக்கவே இல்ல. கிளம்பி சென்னை வந்தாரு. அந்த சம்பவம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டே தெரியல அப்படிங்கிறாங்க. ஓபிஎஸ்க்கும் எனக்குமான போட்டியாக நான் நினைக்கிறேன் தேனி மாவட்டத்தில். அதிமுக இருக்கிறவர்கள் திமுகவுக்கு வருவதும், திமுகவுக்கு இருக்கிறவர்கள் அதிமுக இது கொள்கை சார்ந்த அரசியலா? கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் கட்சிக்கு வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா 11 லட்சம் கோடி கடன். வரவுல பட்ஜெட்டை போடுங்க, கடன்ல பட்ஜெட் போடுறதுக்கு நீங்க எதுக்கு இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து மற்ற கட்சியெல்லாம் இளைஞர்களுக்கு சாராய பாட்டில் வாங்கி கொடுத்து பஸ்லயே இளைஞர்கள் ஊத்தி குடிச்சுட்டு போறான். ஒரு பெத்த தகப்பனா இருந்து நம்ம பாக்குறப்பல எவ்வளவு வேதனையா இருக்கும். இப்ப கம்பம் சட்டமன்றத்துல நிற்கக்கூடிய வேட்பாளர் 2 பேருமே 75 வயதை தாண்டியவர்கள். உங்களுக்கு எவ்வளவு சார் வயசு? அடுத்த முதல்வராக நாங்க தான் வருவோம் சொல்லக்கூடிய 2 பேருடைய வயசையும் பாருங்க. 85% 70 வயதை தாண்டியவர் இருப்பாங்க. அது சட்டமன்றமா இல்ல முதியோர் இல்லமா? தளபதி அவருடைய துறையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி நான் என்னுடைய பிசினஸ் வெளியேறி மக்கள் பணிக்கு வந்தேன். விஜய் தேனி பக்கம்லாம் ஒன்றும் வரல பிரச்சாரத்துக்கு. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் கம்பத்துக்கு வரணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட நேரடியாவே நான் சொல்லியிருக்கோம். இப்போ மக்களுடைய ஆதரவு பார்க்குறப்ப எப்படி தேனியிலேருந்து அவர் கம்பம் அவரை திரும்ப அனுப்புறது. ஏன்னா இது தேனியிலேருந்து கம்பம் வந்துட்டு திரும்ப திரும்ப தேனி தான் போகணும். ஆமா, ஒரே ரூட்டு தான். ஒரே ரூட்டு தான். இப்ப ஆன் தி ரோடு கிடையாது. ஆன் தி ரோட்ல பேசுறமா இல்ல எப்படி இவரை அனுப்ப போறோம் அப்படிங்கிற ஒரு சில அசம்பாதம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி போயிருந்தாரு. பைக்ல இளைஞர்கள் கீழே விழுந்த செய்தியை நம்ம பாக்குறோம். ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு இளைஞர் கூட்டமா இருக்கா? கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கட்டுப்படுத்த முடியாத இளைஞர் கூட்டம் இல்ல சார். அவரை பார்க்கணும், அந்த கட்சியில இருக்கிறதே பெருமையா கருதணும் அப்படிங்கிற கூட்டம். இப்ப ஒரு சில கட்சி இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து மற்ற கட்சியெல்லாம் இளைஞர்களுக்கு சாராய பாட்டில் வாங்கி கொடுத்து செலவுக்கு பணம் கொடுத்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மாநாட்டுக்கு போனோம்னா பஸ்லயே இளைஞர்கள் ஊத்தி குடிச்சுட்டு போறான். ஒரு பெத்த தகப்பனா இருந்து நம்ம பாக்குறப்பல எவ்வளவு வேதனையா இருக்கும். எவ்வளவு வேதனையா இருக்கும். அது ஒரு நிகழ்வா இருக்கட்டும் சார். அது நம்ம மீடியால பாக்குறோம். அந்த ஒரு நிகழ்வு சார் உதாரணம். நான் அரசியல்வாதியா நீங்க பார்க்கல. ஒருப்பான சொத்து பதம்னு சொல்றீங்க. திருத்தப்படணும். இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல மோசகரமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு தள்ளப்பட்டுரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11 லட்சம் கோடி கடன். நான் கடன்ல பட்ஜெட்டை போடாங்கடா, நிறைவுல பட்ஜெட்டை போடுங்கன்னு சொல்றேன். நிறைவுல வரவுல பட்ஜெட்டை போடுங்க, கடன்ல பட்ஜெட் போடுறதுக்கு நீங்க எதுக்கு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல வருமானத்தை உயர்த்துவதற்கு எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. இப்ப கம்பம் சட்டமன்ற தொகுதி ஒரு சுற்றுலா நிறைந்த பகுதி. சுருளி அருவி இருக்கு, பக்கத்துல தேக்கடி இருக்கு, 3 பக்கம் மலைகள் சார்ந்த ஒரே பள்ளத்தாக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே பள்ளத்தாக்கு கம்பம் பள்ளத்தாக்கு. இதை சுற்றுலா நிறைந்த பகுதியாக கொண்டு வந்தா சுற்றுலா வருமானம் கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒரு 1000 குடும்பங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வாழ்வாதாரம் மக்களை பத்தி சிந்திக்கணும், மக்களுக்கான திட்டங்களை பத்தி சிந்திக்கணும். சிந்திச்சோம்னா அது தமிழ்நாடு இருந்தாலும் சரி, கம்பம் சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும் சரி மிகப்பெரிய இடத்துக்கு போகும். தளபதி தமிழ்நாடு அளவுக்கு சிந்திக்கிறாரு, நான் கம்பம் தொகுதி அளவுக்கு சிந்திக்கிறேன். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு முன்னேற அரசியல்வாதியா இல்ல பிசினஸ் மேனா? இல்ல, நான் அரசியலன் வந்த உடனே என்னுடைய பிசினஸ் எல்லாம் எப்படி தளபதி அவருடைய துறையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி நான் என்னுடைய பிசினஸ் எல்லாம் எனக்கு அடுத்தடுத்து இருக்கவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என்னுடைய பிசினஸ் வெளியேறி மக்கள் பணிக்கு வந்துட்டேன். அது எப்படி சார் பிசினஸ் மேனால பண்ண முடியுமா சார்? நான் இல்லைங்க, பணத்தை பணமா நினைச்சா தானேங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிருக்கீங்க. சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். அது ஒரு கார்பரேட் லெவல்ல போறப்ப இங்க முதலாளியே வராது. ஏன் இப்ப என்கிட்ட 4000 பேர் இருக்கானா 4000 பேருமே முதலாளி தான். நான் இல்லைனாலும் அவன் நிறுவனத்தை உயர்த்தி கொண்டு வான். நிறுவன கட்டமைப்பு இருக்கும். அதுதான் கார்பரேட். அது உங்களுக்கு தெரியும். சாதாரணமா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கா, ஒரு பலசர கடை வச்சிருக்கா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கா, அவரே பார்க்கணும். இங்க கார்பரேட் உலகத்துல அப்படி இல்லை. நாங்க நல்ல கட்டமைப்பு நல்ல நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். அது வட்டம் அவங்க பார்ப்பாங்க. இன்னொன்று, நம்ம காலையில பேசிட்டு இருந்தப்போ ஒன்று சொன்னீங்க சார். அதிமுக பாஜக ஒரு மத சார்ந்த ஒரு கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி தான் இருக்கணும். பட் உங்க மேல வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, எதிராளி இருக்கவங்க இவர் முதல்ல அவரோட சமுதாயத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு.
அது எப்படி எல்லா மக்கள் தரப்பையும் வந்து அவருக்கு வந்து இல்லைங்க அனுசரிச்சு போவாரு? இல்லைங்க. அதாவது நான் ஒரு 30 ஆண்டு காலமாக சமூக பணியில இருக்கேன். ம். இப்ப 30 வருஷமா வந்து இவர் வந்து அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்து போறாரு, இருக்காரு, செய்றாரு அப்படிங்கிற விமர்சனமே வரல. ம். தாவக வேட்பாளர்னு அறிவிச்ச உடனேவும் இவரு ஜாதி சார்ந்து போறாரு, சமூகம் சார்ந்து போறாரு. ஏன்னா நாங்க விஜய் மாரி தான் 22 ஆண்டு காலம் நோன்பு திறந்திருக்கேன். ரம்ஜான் நோன்பு திறந்திருக்கேன். நாங்க எங்க வீட்ல திறந்துட்டு இருக்கோம். ம். ஒரு இந்து வீட்ல இப்ப லாஸ்டா அந்த ரம்ஜான் ஒரு கம்பம் சட்டமன்ற தொகுதியில ஒரு இந்து வீட்ல அசரத்து மத்த ஜமாத் கமிட்டிக்காரங்கலாம் கூப்பிட்டு ஒரு இந்து வீட்ல ரம்ஜான் நோன்பு திறந்த கம்ப வரலாற்று நம்ம வீட்ல. ம். இதுல இஸ்லாமியருக்கு பெருவாரியா ஒரு 200 ஆண்டு காலமா மாமே மச்சான்னு சொல்லி இஸ்லாமியர் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய ஒரு உறவுல நட்புல வந்து இருக்கும். இப்ப இங்க வந்து தேனியில 4 சட்டமன்ற தொகுதி. அது எடுத்து குடுப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு டிவிக்கு 234ல? அதாவதுங்க நல்ல மெஜாரிட்டி வரும். சும்மா வழிபோக்குல சாதாரண ஒரு அரசியல்வாதி மாரி 200 பிடிச்சிருவோம், 210 பிடிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நல்ல மெஜாரிட்டி வரும். மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பீங்கிறீங்களா? இல்ல ஆட்சி மெஜாரிட்டியா? ஆட்சிதாங்க. ம். ஆட்சி அமைக்கிறதாங்க. நல்ல மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும். அத பார்க்கத்தான் போறீங்க. இல்ல இருந்தா கூட சார் இது கொஞ்சம் கேட்பீங்க. இது பிராக்டிகலா எப்படிடா நடந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. நீங்க பார்க்குற பார்வை பூரா பெரிய கட்சி, 50 ஆண்டு காலம் கட்சி, ஆண்ட கட்சி. ம். உங்க உங்க எல்லா பத்திரிகையாளருடைய பார்வையும் அப்படித்தான் இருக்கு. இன்னும் வந்து முழுசா வந்து தளபதி விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் திரும்பல. இன்னும் 10 நாள் கழிச்சு திரும்பி தான் ஆகணும் நீங்க. திரும்பி தான் ஆகணும். திரும்பி பார்க்க ஒப்பம் கொண்டு வருவோம். மக்கள் ஆதரவு அப்படி இருக்கு. இந்த வழிநடுக பாருங்க. வாங்க இன்னும் 2 நாள் என் கூட இருங்க. மக்கள் என்ன ஆதரவுங்கிற பாருங்க. கம்பம் சட்டமன்ற தொகுதிய உதாரணமா எடுத்துக்கிட்டு 234 தொகுதிக்கு நீங்க கொண்டு வாங்க. இப்ப கம்பம் சட்டமன்றத்துல நிக்கக்கூடிய வேட்பாளர் வந்து நீங்க போட்டியாவே கருதலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ம். 2 பேருமே 75 வயதை தாண்டியவர்கள் சுமார். உங்களுக்கு எவ்வளவு சார் வயசு? எனக்கு 50 ஆகுது. 2 பேருமே 75 வயதை தாண்டியவர்கள். சரி இங்க மட்டும் தான் அப்படின்னா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடியவர்கள், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடியவர்கள், போடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடியவர்கள், அதுக்கு மேல தமிழக அடுத்த முதல்வராக நாங்க தான் வருவோம்னு சொல்லக்கூடிய 2 பேருடைய வயசையும் பாருங்க. இப்ப வேட்பாளரா வந்து இந்த 2 கட்சியுமே பெரிய கட்சி அறிவிச்சிருக்காங்களே, அதுல நீங்க வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 80, 85% 70 வயதை தாண்டியவர் இருப்பாங்க. அது சட்டமன்றமா இல்ல முதியோர் இல்லமா? இப்ப எங்க அப்பா இருக்காரு, உங்க அப்பா இருக்காரு. 75 வயசை தாண்டிட்டா உங்க அப்பா போய் வேலைக்கு போயிட்டு வாப்பா, சம்பாதிச்சுட்டு வாப்பான்னு சொல்லுவீங்களா? நிச்சயம் வீட்டுல இருங்கன்னு தான் ஓய்வு எடுங்கன்னு சொல்லுவீங்க. அப்பா ஓய்வு எடுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஓய்வு எடுப்பா, பாத்துக்கிறேன்ப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லுவீங்க. அதத்தான் இப்ப நாங்க சொல்றோம். அப்பா ஓய்வு எடுங்கப்பா. இதுதான் சார் நாங்களும் சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மக்கள் பணியில இருக்கோம். எங்களுக்கு ஓய்வே கிடையாது. நல்ல மக்கள் பணியில இருந்தீங்க. 75 வயசு வரைக்கும் நீங்க மக்கள் பணியே ஆட்டல. தள்ளாத வயசுல இப்ப போய் நாங்க மக்கள் பணியை ஆட்ட போறோம்னா எப்படி? ம். நான் ஒரு சில வேட்பாளர்லாம் திராவிட முன்னேற்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட ஒரு சில வேட்பாளர்லாம் நான் சொல்லணும்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவங்க வேட்பாளர். ம். 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக கம்பம் சட்டமன்ற தொகுதி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம நினைக்கிறோம். ம். ஒரு இலக்கு வச்சுதான் ஒரு இலக்கு போட்டியிடுறீங்க. இருக்கு. ஒரு இலக்கு. நாளைக்கு இந்தியாவிலே வந்து அங்க அந்த தொகுதி மாதிரி இருக்கணும்பா. ம். மக்களா வாழ போறோம். பெரிய நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் செலவழிச்சு ஒரு போர் போட்டு கொடுக்குறோம். அதனால ஒரு 50 குடும்பம் வாழ போகுதுன்னா அதுக்கு அரசாங்கம் நடத்துறதே நான் செய்வேன் அப்படின்னா அது தேவையில்லை. நான் சொல்றேன்ல, தொழிற்சாலையே வந்து மத்திய மாநில அரசாங்கத்தை அணுகுவேன். ம். தொழிற்சாலை மத்திய மாநில அரசாங்கம் இங்க கம்பந்தொழில கொண்டு வரல அப்படின்னா நான் ஒரு தொழிற்சாலை உருவாக்கிறேன். ம். சொந்த பணத்தை போட்டாவது. சொந்த பணத்தை போட்டா ஒரு தொழிற்சாலை உருவாக்குறதுக்கான மதிநுட்பம் நம்மளுக்கு இருக்கு. ம். நம்ம பணம்னு இல்ல சார். ஒரு 10 பேர் பணம் இருக்கலாம், 100 பேர் பணம் இருக்கலாம், 1000 பேர் பணம் இருக்கலாம். ஒவ்வொரு மக்களுடைய பணம் அதுல இருக்கலாம். 1000 ரூபாய் ஒவ்வொரு மக்களுடைய பணம் இருக்கலாம் சார். திட்டம் தான் சாருங்க வேணும். கரெக்ட். திட்டம் தான் வேணும். அந்த திட்டத்தை தீட்டுறதுக்கு மனசு வேணும் அதான். ம். ம். இல்ல பிசினஸ் மாடலே அப்படிதானே இருக்கு. ஸ்டார்ட் அப் பிசினஸ் மாடல் ஐடியா தான் தேவை. அப்ப பணம் வந்து குவின்னு சொல்றாங்க. இப்ப ஒருத்தரே பணம் போடணும் இல்லையா? ஒவ்வொரு வீடு விட 1000 ரூபாய் போடுங்க. இந்த தொழிற்சாலை கம்பத்துல இந்த தொழிற்சாலை உருவாகும் சொல்லுவேன்ல. ம். 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 நீங்க பாத்தீங்கன்னா கம்பம் தொகுதி வந்து இந்தியாவிலே திராட்சை விவசாயம் நிறைந்த தொகுதி. ம். வரப்ப நீங்க திராட்சை தோட்டம்லாம் பார்க்கலாம். இப்ப அந்த திராட்சையெல்லாம் அந்த விவசாயமே அழிஞ்சு போச்சு. திராட்சையில வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து உற்பத்தி பண்றாங்க விவசாயம் சார்ந்து. இந்த திராட்சை இங்க விளையக்கூடிய பன்னீர் திராட்சை வந்து கேன்சர் நோயை தடுக்குது. திராட்சை விவசாயம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா போதிய விலை கிடைக்கல.
ம். இந்த திராட்சையை எடுத்து நம்ம ஒரு பதனிடக்கூடிய, அதாவது பாதுகாக்கக்கூடிய குளிர் சாதன வசதிகள் வந்து செய்து கொடுக்கல. பெரிய அளவில் அந்த குளிர்சாதன வசதிகள்லாம் செய்து கொடுத்திருந்தா பெரிய அளவில் ஆயிருக்கும். இங்கிருந்து ஏற்றுமதி ஆயிருக்கும். ம். ம். இந்த திராட்சையை உற்பத்தி பண்ணி இங்கிருந்து ஏற்றுமதி ஆயிருக்கும். இங்க நம்ம மக்கள் இந்த திராட்சை சாப்பிடுவது மிக குறைவு. வெளிநாட்டுல மக்கள் இந்த திராட்சை சாப்பிடுவது அதிகம். அதற்கான விற்பனை வாய்ப்பை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்து கொடுத்திருக்கணும். ம். நாங்களாம் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எங்களுக்கும் திராட்சை விவசாயம், எல்லா விவசாயமே இருக்கு. இழந்த திராட்சை விவசாயத்தை திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ம். ம். கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொண்டு வருவோம். இப்ப 234ல மெஜாரிட்டியில ஜெயிப்போம் நீங்க சொல்றீங்கல்ல சார். ஜெயிச்சீங்க அப்படின்னா நமக்கு தோணும்ல, நம்ம அடுத்தடுத்த இலக்க நோக்கி தான் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மினிஸ்டர் ஆகிற ஒரு இலக்கு, ஒரு லட்சியம், ஒரு ஆசைலாம் இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதற்கான வாய்ப்புகளும் தகுதியும் நமக்கு இருக்கிறப்ப வாரதுல தப்பு இல்லை. 2வது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து நான் என்னுடைய சேவையை வந்து நான் சரியா செய்யணும். அந்த சேவையை சரியா செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மன நிறைவு ஏற்படும் போது மக்களா பார்த்து இவர் ஒரு அமைச்சர் இருந்தா சரியா செய்வார் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அமைச்சர் அப்படின்னா ஒரு முன்மாதிரியான அமைச்சரா இருக்கணும். ம். ஊழலுக்கான அமைச்சரோ, ஒரு ஒழுங்கினத்துக்கான அமைச்சரோ இருக்க. நான் சொல்றேன்ல, பட்ஜெட் வந்து வரவுக்கான பட்ஜெட்டா போடணும். பற்றாக்குறைக்கான பட்ஜெட் 1.5 லட்சம் கோடி பற்றாக்குறையில கடன் வாங்கணும் பட்ஜெட் போடுறோம். என்ன பட்ஜெட்? இல்ல, அதனாலதான் அந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. ம். நீங்க தொட்ட பிசினஸ் எல்லாமே வந்து அமோகமா தான் போய்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க நிதி சார்ந்த பல விஷயங்கள் பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 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 இலக்கு அதாவது இருக்கு, ஒரு ஒரு இப்ப எப்படி நான் கொண்டு வந்து போகணுங்கிறது தெரியுதுனால கேட்குறேன். இப்ப வந்து விவசாய விலை நிர்ணயம், விவசாயிக்கு விலையை வந்து நிர்ணயம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் பண்ணணும். இப்ப என்ன அப்படின்னா, 1 லட்சம் ஏக்கர்ல வெண்டிக்காய் நடுறதுக்கு பதிலா 2 லட்சம் ஏக்கர்ல வெண்டிக்காய் நட்டுறான். ம். 10,000 ஏக்கர்ல தக்காளி நட்டுறான். தக்காளி விலை கூடிடுது, வெண்டிக்காய் விலை கீழே வந்துருது. அப்ப வந்து விதைய தரமான இயற்கை விதையையும் இயற்கை உரம் மருந்தையும் அரசாங்கமே கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிரதானமா நான் வச்சிருக்கேன். சார், விஜய் மேல வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டுனா கரூர் சம்பவம் தான். 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ஸ்பாட்லயும் நிக்கவே இல்லை, கிளம்பி சென்னை வந்தாரு. அதற்கு பிறகு வந்து ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு தான் வந்து பேசினாரு. தமிழ்நாட்டுல துக்கம் விசாரிக்கிறதுனா அவங்க வீட்டுக்கு போய் தான் விசாரிப்பாங்க. ஒரு அடிப்படையான விஷயமே இவர் பண்ணாதவரு எப்படி வந்து மக்களுக்கு பண்ணுவாரு? அது வந்து அந்த சம்பவம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்டே தெரியல அப்படிங்கிறாங்களே டிவிகேவுக்கு. அந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. ஆனா நடந்துருச்சு. அந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் வந்து இப்ப உங்களுக்கு அந்த சம்பவத்துல ஒரு மன உளைச்சல் இருக்கு. எனக்கு இந்த சம்பவத்துல ஒரு மன உளைச்சல் இருக்கு. ஆனால் அந்த சம்பவம் நிகழ்வு சம்பந்தப்பட்ட தளபதி விஜய்க்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும். அவர் எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்திருப்பாரு. 2வது வந்துங்க, இவங்க சொல்றாங்க விசாரிக்கல, செய்யல. நீங்க விசாரிக்க வந்திருக்கணும். இன்னும் கூட்டம் கூடி இன்னும் 10-20 பேர் இறந்திருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பா எல்லாத்துக்குமே இன்னைக்கு தெரியுது. இப்ப நானே வந்து கம்பந்தொகையில அவர் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா இன்னும் வாக்குகள் அதிகமா வாங்கலாம். ஆனா அவர் எப்படி கம்பத்துக்கு கொண்டு வந்து எப்படி அவரை திருப்பி நம்ம அனுப்புறது, எப்படி இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அனுப்பவும் போறோம், ஒரு சின்ன அசம்பாதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கே இருக்கு சார். அவர் வந்தாருன்னா இன்னும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிக்கத்தான் போறேன். இருந்தாலுமே வந்து ஒரு ஏதாவது அசமா நடந்துடக்கூடாது அப்படிங்கிற இவங்க புரிதல் இல்ல. இவங்க கூட்டம் கூடுறாங்கன்னா சேரு காலியா கிடக்கு. இங்க சேரே தேவையில்லை, அவ்வளவு பசங்க நிக்கிறான். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அம்மா தொகுதியில? பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பேன். 2வது, தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதியில ஒரு கணிசமான வாக்குல ஜெயிச்ச தொகுதியா கம்பம் இருக்கும். நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? நம்பிக்கை கட்டாயம் இருக்கு. நான் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், அந்த நம்பிக்கை இருக்கு. வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க, என்ன தோணுச்சு உங்களுக்கு கொடுக்குறப்ப? அந்த மேடம் இல்ல நான் வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப அடுத்து வந்து வெற்றி சான்றிதழ் வாங்க போறேன் அப்படிங்கறதான் தோணுச்சு. உண்மையாவே அங்க இருக்க அதிகாரிட்டையும் நான் சொன்னேன், வேட்புமனு தாக்கல் செய்யறேன் சார், வெற்றி சான்றிதழ் வாங்க வரேன். அதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னாரு. தேர்தல் ஆணையம் எப்படி சார் செயல்படுறாங்க? சில கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு வந்து இங்க ரெண்டு விஷயம். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல தேர்தல் அதிகாரியா இருக்காங்க.
தேர்தல் அதிகாரியா இருக்காங்க. இப்ப வந்து இப்ப அதுல வந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து நிறைய நிறைய தனக்கு வேண்டிய கட்சி, வேண்டாத கட்சி, ஆளும் கட்சி, அது அது தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லவே வேணாம். மத்திய மாநிலம் 2 பேலன்ஸுமே இல்ல. 2 பேலன்ஸுமே இல்ல. 2 பேருமே இவங்களை விடக்கூடாது, வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மே 4ஆம் தேதி ரிசல்ட் தான் அவங்களுக்கு காட்டப்போகுது. காட்டப்போகுது. ஆனா என்ன தடைகள் வந்தாலும், என்ன அச்சுறுத்தல் வந்தாலும், என்ன மிரட்டல் வந்தாலும் அத்தனையும் தாண்டி மே 4ஆம் தேதி நாங்கள் யார் என்று காட்டும். காலையிலேருந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று அப்சர்வ் பண்ணுறேங்க சார். உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சகஜமா பேசுறாங்க. நீங்களும் எந்த ஈகோ இல்லாம போய் எதிர்க்கட்சி வேட்பாளரையே வாக்கு வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இலகிய மனம் கொண்டவரா நீங்க? கட்டாயம் எமோஷனல். ஒரு சில நேரத்துல வந்து ஒரு சில விஷயங்களை பாக்குறப்ப ஒரு கண்ணீர் வந்துடும். இப்ப இந்த இளம் மரணங்கள், விபத்து மரணம், இதெல்லாம் பாக்குற இப்ப லாஸ்டா கூட இந்த டாஸ்மார்க்கை பத்தி பேசிட்டு இருக்கப்ப அந்த அம்மா புருஷன் இறந்துட்டாருப்பா, என் பிள்ளை இறந்துருச்சுப்பா, இப்படி போரிச்சுப்பா அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு ஒரு கண்ணீரே வந்தது. அது அந்த அந்த நாங்கெல்லாம் கிராம பாங்குல வளர்ந்தவங்க, ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வளர்ந்தவங்க. ஒவ்வொருத்தருடைய வேதனை, ஒவ்வொருத்தருடைய மனவேதனை, அவங்களுடைய கஷ்டம் வந்து தெரியும். அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால இப்ப என் கூட இருக்கிற எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா அண்ணன் தம்பியாத்தையும் வச்சிருப்பேன். உங்களோட எமோஷன்ஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க? எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கு சார். எல்லாருக்குமே இப்ப எங்க ஸ்டாஃப்கள்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன், உன் மன அழுத்தத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நீ கம்பெனி வேலையை பாரு. உன் பிள்ளை படிப்பான், என்கிட்ட விட்டுரு. ஏதாவது குடும்பத்துல மருத்துவ செலவு இருக்கா, என்கிட்ட விட்டுரு. நீ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு ஒரு 120 பேருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். 1000க்கு மேல பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் ஒரு காலத்துல சின்ன வயசுல ஒரு நல்ல கார்ல போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அத பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த கார் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அந்த நீங்க பானுத் சில்வர் ஸ்பூன் தானே சார்? நீங்க பானுத் சில்வர் ஸ்பூன் தானே சார்? இல்ல, எங்க அப்பா எல்லாம் கஷ்டத்துல வளர்த்தாரு. கஷ்டம்னா நான் சொல்றேன்ல, எந்த ஒரு தகப்பன் வந்து பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்கல அப்படின்னா அவன் கஷ்டப்படுவான். நீங்க எப்படிதான் வளர்க்குறீங்களா உங்க பசங்க? அப்படிதான் வளர்க்குறேன். அப்படித்தான். இன்னைக்கு என் பையன் வந்து இன்னைக்கு செலவுக்குன்னு 50 ரூபா, வெறும் 50 ரூபா தாள் 100 ரூபா தாள் வாங்கிட்டு போய் தான் செலவழிப்பான். கணக்கிப்பீங்களா என்னென்ன செலவு பண்ணீங்கன்ட்டு? அவன் கணக்கு கொடுத்துருவான். நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் கணக்கு கொடுத்துருவான். சிஸ்டத்துல போட்டு கணக்கு வச்சிருப்பான். கணக்கு வச்சப்பா இந்த மாசம் எவ்வளவு நீ செலவு கொடுத்துருக்கப்பா, நான் இவ்வளவு செலவச்சிருக்கப்பா, செஞ்சிருக்கப்பா, பண்ணிருக்கப்பா. எங்க அப்பா வளர்த்த முறை, எங்க தாத்தா வளர்த்த முறை, நான் என் பையனை அப்படித்தான் வளர்த்துருக்கேன். அது இப்ப நீங்க சொல்றீங்களே, நீங்க வந்து சில்வர் ஸ்பூன் பரம்பரை சார் அப்படின்னு. எங்க அப்பா எல்லாம் அப்படிலாம் இப்ப அந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல ஒரு காரை பாக்குறப்ப ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். என்னுடைய ஸ்டாஃபுக்கு அந்த ஏக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா, நான் இன்னைக்கு எந்த கார்ல வரணும், எந்த வண்டியில போறோனோ அந்த வண்டி வாகனங்கள் என்னுடைய ஸ்டாஃப் கிட்ட 110 கார் நினைக்கிறேன் வாங்கி கொடுத்துருவோம். 1000க்கு மேற்பட்ட பைக் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு 10-12 பேருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு பிளாட் வாங்கி கொடுத்துருக்கேன். பிளாட் வாங்கி அவன் பேர்ல பதிஞ்சு கொடுத்துருக்கோம், கம்பெனி சார்பா. இப்ப ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை என்ன? ஹாஸ்பிட்டலு, குழந்தை நல்லா படிக்கணும், ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும். இது அத்தனை நம்மளே கொடுத்துறோமே. பெரிய பிரஷர் உங்களுக்கு இதுவும் இருக்கு. பெரிய பிரஷர். அதுதான் சொல்றேன். உன் மன அழுத்தத்தை பூரா என்கிட்ட விட்டுரு. பேசுவான், ஐயோ எங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு சார், விட்டுறா நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு. சார் 2016 நினைக்கிறேன் செக்கையனுக்கு ஆதரவா நீங்க வாக்கு சேரிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அவருக்கு எதிராக வந்து போட்டி போடுறீங்க. அவர் என்ன சொன்னாரு? அதாவது அப்ப வந்து அம்மா இருந்தாங்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்தா அம்மா என் மேல நல்ல குட்வில் இருந்தாங்க. ஜக்கனுக்கு மட்டும் இல்ல, இங்க முன்னாள் முதல்வர் இருக்காரு ஐயா OPS, அவருக்கு 2 முறை நான் தான் பிரச்சாரம் பண்ணேன். 2 முறை அங்க மிகப்பெரிய போடி சட்டமன்றத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு நமக்கு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி அங்க வந்து இருக்கு. ஐயா ஜக்கன் ஐயாட்ட நான் கேட்டேன்,
கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் கட்டாயம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறேன் அப்படின்னாரு. சரி என்ன செய்யுது, போட்டிடுங்க. ஓபிஎஸ் 2 முறை பிரச்சாரம் பண்ணியதான் சொன்னீங்க. இப்ப திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊருக்காரரா தேனி மாவட்டம். நான் பேட்டியை கொடுத்தேன். நான் முதல் வந்து பேட்டியை கொடுத்தேன். இப்ப தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லாவே பாத்துக்கீங்க. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கும் எனக்குமான போட்டியாத்தான் நான் நினைக்கிறேன். தேனி மாவட்டத்துல இங்க அரசியல்ல தேனி மாவட்ட அரசியல்ல வந்து கைக்குள் வைத்துக் கொள்வது யார்? இப்ப அவரு வந்து தேனி மாவட்டம் என் கைக்குள்ள இருக்குங்கிறாரு. நானும் 4 சட்டமன்ற தொகுதியும் தமிழக வெற்றிக்காலம் வெற்றிக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் என்னுடைய வலுவை காட்டுறேன், அவங்க வலுவை காட்டுறேன். நாங்க வந்து அப்பளக்கற்ற முறையில எந்த கரையும் இல்லாம நீங்க இன்னமும் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டு அந்த கட்சி அழிப்பேன்னு சொல்றீங்களே, ஒழிப்பேன்னு சொல்றீங்களே, பேசாம வீட்டுல கூட பேசாம கட்டில போட்டு படுத்திருக்கலாம்ல. என்ன சார் இவரு திமுக போறார். இங்க மாவட்ட பொறுப்பாளரா இருந்த பையன் எனக்கு நண்பர் தான், ஜெயக்குமார். அவர் திமுக அந்த கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அவர் வந்து இப்ப ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அவர் அதிமுக போறாரு. அதிமுக இருக்கிறவர்கள் திமுகவுக்கு வருவதும், திமுகவுக்கு இருக்கிறவர்கள் அதிமுக போறோம். இங்கிட்டு போனா அங்க வாங்க, அங்கிட்டு போனா இங்கிட்டு வாங்க. என்ன அரசியல்? இது கொள்கை சார்ந்த அரசியலா? நேற்று வரை முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சரை வந்து என்னமாய் பேசியிருப்பார். சரி, நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவரை பத்தி என்னெல்லாம் பேசியிருப்பார். இந்த சர்ச்சில் வந்து புனித நீர் தெளிப்பாங்களா? இல்ல சார், அதான் சார், அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாதுலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் கட்சிக்கு வந்திருக்காரு சார். செங்கோட்டையன் வந்து அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒற்றுமைப்படுத்தணுங்கிற பெரும் முயற்சி எடுக்கிறார். பெரும் முயற்சி எடுக்கிறார். அவர் வந்து ஓரங்கட்டப்படுறாரு. 2வது வந்து அவர் முயற்சி வந்து அந்த இடத்துல வந்து கொங்கு மண்டலத்துல ஈடுபடல. அப்ப கொள்கை சார்ந்து விஜய் கூட போறாரு. நேருக்கு நேர் எதிராக இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போல. மனசுல அதை வச்சுக்கோங்க. இதே ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருந்தா நான் பாராட்டிருப்பேன். ஆனா 3 முறை முதலமைச்சர் இருந்தவர், எந்த அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் எப்படி சேர்றதுன்னு ஒரு ஈவோட அரசியல் அனுபவம் இப்ப பாத்தீங்களா? மே 4ஆம் தேதி பார்க்க போறீங்களே தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் அனுபவத்தை. மே 4ஆம் தேதி போச்சேன்னு பார்க்க போறீங்களே. என்ன பேசுறீங்க? இல்ல, அவர் நினைச்சிருக்கலாம்னு நான் சொல்றேன். அவர் நினைப்பு தானே பழப்ப கெடுக்க போகுது. அவர் நினைப்பு தானே பழப்பவே கெடுக்க போகுது. அழகா திராவிட முன்னேற்ற கழகமாவது ஏதாவது கொஞ்சம் நின்றுங்க. இவர் போய் மொத்தத்தையும் அதையும் கெடுத்து விட்டாரு. சார், இன்னைக்கு நீங்க வாக்கு சேகரிக்கிறத நாங்க பார்த்தோம். அது இல்லாம திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் ஒரே நாள் என்ன சார் 2 பேரும் சந்திச்சு வாக்கெல்லாம் சேகரிச்சீங்க. எப்படி சார் இருக்கு இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப? இப்ப நானும் பார்த்தேன், மக்கள் மத்தியில அம்மாவும் வரவேற்பெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு. என்ன சார் உணர்றீங்க? நீங்க அடுத்து உங்களுடைய கருத்து கணிப்பின்னு எல்லாம் போவீங்க. எனக்கே வந்து நான் எதிர்பார்த்ததை விட ஒவ்வொரு நாளும் வந்து மக்களுடைய வரவேற்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நிச்சயமாக மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதுவும் வந்து 234 சட்டமன்ற தொகுதியிலையும் முதல் வெற்றியை கம்பம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிவு செய்யும். மகிழ்ச்சி சார். உங்க நேரம் கொடுத்து விடனுக்காக காலையிலிருந்து கிட்டத்தட்ட மதியானம் ஆக போகுது. உங்களுக்கு நேரம் கொடுத்து பேசுனது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.